வெல்கம் டு மீ கிச்சன். இன்னைக்கு நாம இளநீர் ஜூஸ் செய்ய போறோம். ரெடி பண்ண தேவையான பொருட்கள்: இளநீர் 1, 5 ஐஸ் கியூப், 5 முந்திரி பருப்பு, 3 பாதாம், 2 ஸ்பூன் சர்க்கரை. நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேங்க. ஏன்னா கத்திலாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? இளநீர் கட் பண்ணியாச்சுங்க. தண்ணி இதில் இருக்குங்க, வழுக்க இதில் இருக்குது. நான் முந்திரியும் பாதாமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாதாம் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் முந்திரி. இந்த லைட் ப்ரௌனாக வறுத்துக்கலாங்க. ஏன்னா டார்க் ஆகிடுச்சு நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வழிக்க போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஐஸ் கியூப், சர்க்கரை 2 ஸ்பூன். சர்க்கரை அதிகமாக இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஐஸ் கியூப் போட்டுருங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுங்க. ஏன்னா சிலருக்கு சர்க்கரை பிடிக்கும், சிலருக்கு சர்க்கரை சாப்பிடக்கூடாது. அவங்க கரெக்டாக பார்த்து போட்டுங்க. இளநீர் பாருங்கள், உள்ள சத்தெல்லாம் இருக்குது. நம்ம இதை அழகாக வடிகட்டிக்கலாம். இப்போ மூடி போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. பாருங்க, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்க. ஒரு இளநீர் தான், ஆனால் 2 கிளாஸ் வந்திருக்கு. தாராளமாக 2 பேர் குடிக்கலாங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு பால் சேர்க்காம குடிங்க. இயற்கையாக குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? தேங்காய் நாள் முடி நீட்டாகும், முடி கருப்பாகும், ஸ்கின்னும் க்ளோ ஆகுங்க. நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள். இந்த இளநீர் ஜூஸு வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஜூஸுங்க. இனிமேல் இளநீர் குடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி குடிக்காமல் இப்படி வித்தியாசமாக ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த இளநீர் ஜூஸை குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த நட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ போட்டுக்கலாங்களா? பாருங்க, இளநீர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இளநீர் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.